11வது பிள்ளை தான் வந்து யோசேப்பு. பிரியமான மனைவி பிள்ளையா இருந்ததுனால அவன் மிகவும் நேசித்து பலவர்ணமான அங்கி அவனுக்கு கொடுத்தானா. இந்த பையன் கொஞ்சம் விசேஷமா வருவான். ஏன் அப்படின்னா தகவலுடைய செய்யக்கூடிய தவறுகளை அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்றான். அந்த அண்ணன் இப்படி ரூபன் இப்படி பண்ணாரு, அடுத்து வந்து ஒவ்வொருத்தனும் என்ன தப்பு பண்ணாங்கன்னு அதெல்லாம் சொல்லிடுவானா. அதனால மிகவும் நேசித்து அவனை கூடவே வச்சிருந்தான். பலவர்ண வஸ்திரங்களை எல்லாம் வந்து கொடுத்தான். அப்படி இருக்கிறப்ப கர்த்தர் வந்து யோசேப்பை தெரிந்து கொள்கிறார். அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார். அவன் அரிக்கட்டு அவன் வந்து சகோதரோட அரிக்கட்டை அறுக்கிறப்ப இவன் கட்டு அங்கே நிற்கிது. மீதி 11 அரிக்கட்டு அவனை சுற்றி அந்த அரிக்கட்டை வணங்கினது போல அவன் தரிசனம் பார்க்குறான். கர்த்தர் வந்து அந்த ஒரு தரிசனத்தை அவனுக்கு சொப்பனத்தை கொடுக்குறாரு. இதை சகோதரர்கிட்ட சொன்னால் சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்கள். நீ வந்து எங்களை ஆள போகிறியோ அப்படின்னு பகைக்கிறார்கள். இப்போ ரெண்டாவது மறுபடியும் வந்து ஒரு சொப்பனம் காண்றான். என்ன அப்படின்னா சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்கள் அவனை சுற்றி வருகிறத அவன் பார்த்து சொன்ன உடனே அவனுடைய சகோதரர்கள் இன்னும் அதிகமாக பகைக்கிறார்கள். இதை வந்து அவங்க அப்பா கேள்விப்பட்ட உடனே அவரும் கூட வந்து என்ன செய்யறாரு பாருங்கப்பா, 37:10. இதை அவன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்குவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான்.